ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, இப்போ நாம் எல்லோரும் ரொம்ப டைட்டாக வேலை பார்த்துட்ருக்கோம். வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை, பசங்களை பார்க்குறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்குறது, அப்படி இப்படின்னு நம்ம ரொம்ப பறக்க போயிட்டுருக்குறோம். இந்த சமயத்தில் நாம் என்ன நினைப்போம்? எங்கன்னா ஒரு இடத்துல ரிலாக்ஸாக போகலான்னு பிளான் பண்ணுவோம். அப்படி நம்ம ரிலாக்ஸ்டாக போகலான்னு நம்ம நினைக்கிற சமயம், நாம் சிலரில் என்ன தப்பு பண்ணுறோன்னா, அந்த டைட் ஷெட்யூல்லையே அந்த அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அது நம்ம பண்ணக்கூடாது. நாம் ரிலாக்ஸ்க்காக போகிறோம். ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ 5 நாள் ஒர்க் பண்ணிட்டேன், அன்றைக்கி நைட்டே கிளம்புறோம், வெளியில் எங்கன்னா ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், இல்லை நைட் ஷோ சினிமா போகிறோன்னு போனீங்கன்னா உங்களால் அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், சாட்டர்டே சண்டே லீவுனா அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டேயும் ஒரு காலையில் வரைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி போனீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு சண்டே மத்தியானம் திரும்பி வந்துட்டு மறுபடியும் மத்தியானம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் மண்டேலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் ரிலாக்ஸேஷன். அந்த டைட் ஷெட்யூல்லையே மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணி சிலர்லாம் வீக் மிடில் நைட் ஷோ போவாங்க, மறுநாள் ஆஃபீஸ் போகணும், அது டென்ஷன் ஆகிடும். அது நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும், அடுத்து போய் நம்ம அடுத்த 5 நாளும் வேலை பார்க்கணும்னா நாம் இந்த மாதிரி பிளான் பண்ணணும். ஆனால் நாம் யாரும் அது பண்ணுறதில்ல. அந்த சமயத்தில் எனக்கு லீவே கிடையாது, நம்ம ஒரு போகணுமேன்ற அந்த வலுக்கட்டாயத்தில் போயிடக்கூடாது. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும், வேலையும் பார்க்கணும், வீடும் முக்கியம், வேலையும் முக்கியம், சம்பளம் வேணும், சம்பளம் இருந்தால் தானே என்ஜாய் பண்ண முடியும். அப்போ நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும், குடும்பம், குழந்தை எல்லாரையும் பார்க்கணுன்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இனிமேல் இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களுக்கு அடுத்த நாள் லீவ் எடுக்க முடியும்னா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க, அப்போ 2 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் லீவ் எடுத்தால் தான் அடுத்த 5 நாளும் நம்மளால் ஓட முடியும். அந்த அந்த சமயத்தில் நமக்கு உடம்புல ரெஸ்ட் இல்லைன்னா அந்த 5 நாளுமே நமக்கு டென்ஷனாகவே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொன்ன இந்த கருத்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மெசேஜ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய மெசேஜுடன் சந்திக்கிறேன்.